Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. நம்மளை மிரட்டி அவங்க ரொம்ப சிரமமாக பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும்ல. இப்போ இதுக்கு என்ன செய்யறது? ராஜா வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சியர் ஐயா சமீரன் அவர்களே, ஆணையாளர் ஐயா பிரதாப் அவர்களே, கோவை விமான நிலைய இயக்குனர் திருமிகு செந்தில் வேலன் அவர்களே, கொடிஷியா சார்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பெரியோர்களே, ஏறக்குறைய ஒரு சிறு மாநாடு மாதிரி கூடியிருக்கக்கூடிய கோவை நகரத்து பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பயமா இருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு. உங்களை பார்த்து இல்லை, அந்த பக்கத்தை பார்த்து. ஏன்னா ஒரு பைக்கை அப்படி எத்தினாங்கன்னா அது விருந்துருமா. வீட்டில் பைக்கை நம்மளால் இறக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அப்படி வந்து நின்று அந்த அம்மாவை திரும்பி பார்த்து, தாயே உள்ள என்னை எத்துன மாதிரி அதுவும் நடக்குது. லேசா ஒரு மிதி, அந்த அளவுக்கு மிதிக்காத. இதுல வேடிக்கை தெரியுமா, ஒருத்தர் தான் அப்படி கெட்டு போனாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. இங்க வந்து இந்த அம்மா எத்தி விடுமா, அங்க அவங்க மேனேஜர் அம்மா எத்தி விடுமா. இப்படி பேசிட்டு இதுதான் பாரம்பரியம்னு சொல்றீங்களேம்மா. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற எத்தி விடுவது பெண்ணா? எத்திரிய தகை சான்ற எத்து. ஏன்னா மேனேஜர் எத்து இருக்கு, மனைவி எத்து இருக்கு இல்லையா? எத்துறது தான் கெத்து உங்களுக்கு. பேசுறத பாருங்க. ஆண்களை கிண்டல் பண்றது ரொம்ப வேடிக்கையா போச்சு. இப்போ நம்ம இந்த இதை கொஞ்சம் போடுங்க, நம்ம எக்கோ வருது. இவங்க ஏதாவது செய்தார்களான்னு கேட்டோம். இவங்க யாராவது ஏதாவது செய்தார்களான்னு கேட்டா இவங்க சொன்ன உதாரணம் பூரா கென்யால இருந்து. கென்யால ஒரு அம்மாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சிட்டு போதுமா, நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கென்யா பாரம்பரியத்தை பத்தியா? ஒண்ணும் இல்லைங்க, அவங்க நைரோபி போயிட்டு வந்துட்டாங்க. அதை எங்க போய் சொல்றது? ஓ, விஷயம் அப்படி போகுதோ. நைரோபி, நைஜீரியா, கனடா, எங்கெங்க போனாங்களோ அந்த நாட்டை பத்தியெல்லாம் அப்படி அள்ளி விடுறது. சரி, அண்ணன்மார் கதை 500 வருஷமா இருக்குல்ல. இந்த ஊர்ல பாரம்பரிய பெண்கள் இருந்தீங்களம்மா, ஒருத்தர் அதை பத்தி எழுதினீங்களாம்மா? அதுக்கும் கனடால இருந்து ஒரு பெண் வந்துச்சான். வெளிநாட்டில இருந்து எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்களோ அது வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு, பார்த்தீர்களா நாங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறோம், இது சொல்றதுக்கு ஒரு 3 பெண்கள். பிரிட்டிஷ்காரங்க 200 வருஷம் ஆண்டார்கள். ஆனால் இந்த ஊர் பெண்களால் இந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டதுன்னு விவேகானந்த சுவாமிகள் சொன்னார். உண்மைதான். ஆனா அவன் 200 வருஷமா செய்ய முடியாதத டிவியும் சினிமாவும் 30 வருஷத்துல செஞ்சிருச்சே. 30 இயர்ஸ் செஞ்சிருச்சா இல்லையா? பேசுறாங்க இங்க வந்து. சரி, இந்த வாக்கிங் போறவர் 1 கிலோவை குறைச்சிட்டு 8 கிலோவை கூட்டுறாரு, அது உண்மையா கூட இருக்கலாம். நம்ம வாக்கிங் போகாமலே கூட்டுறோமே, அது ஏன்? ஏன்னா சூட்சுமம் இருக்கு பாரம்பரியத்தை காப்பாத்துறது. கணவர் மாதிரி தானும் உடம்பை விரிக்கணும். அதான கணவர் கேட்ட மனைவி இல்லையா? அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்ற, உளுந்த விட அங்க நல்லா இருக்கும், நீங்க போற கையோட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதே நீங்க தான். அவன் ஒழுங்கா போய்கிட்டு இருப்பான், போன் வரும், அந்த ஏரியாவுக்கு போறீங்க, உளுந்த விட இருக்கு, நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. வாக்கிங் கூட அது வாக்கிங் கிடையாது, அங்க இருந்து பர்ச்சேசிங். இந்திய ஜனாதிபதி அவங்க கட்டின அந்த புடவை வந்து சந்தாலி புடவை, தமிழ்நாட்டு புடவை இல்லை, சந்தாலி புடவை அவங்களுடைய பாரம்பரிய புடவை. அதை நம்ம ஒத்துக்குவோம்.
பாரம்பரியம். அவங்க பாரம்பரியம். ஆனால் தமிழ்நாட்டு புடவை இல்லை. இல்லை பாரம்பரியம் தானே அது. அவங்க கட்டினதுக்கு பேர் சந்தாலி புடவைன்றது. இல்லை சும்மா விட்டால் எல்லாத்தையும் சொல்லிடுறது. நீங்கள் எல்லாரும் வாடி வாசலில் நின்றீர்களா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க. ஏங்க எவனுக்கு எது முடியுமோ அதானங்க செய்ய முடியும். இப்போ நான் திருப்பி கேட்கலாம்ல, நீங்கள் 3 பேரில் யாருக்கு ஆடை வளர்க்கிறீர்கள்? நாய்க்குட்டி வளர்க்கவே உங்களுக்கு வழி இல்லை. நீங்கள் 3 பேரில் யாராவது காளை வளர்த்தீர்களா? இப்போ இது எங்கள் வீட்டு காளை, நான் தான் பேச்சியம்மா சொன்னீங்களா? என்னம்மா இது? யாரை என்ன கேட்கணும்? அவர் வாத்தியார். அவர் ஒரு +2 பயில்களுக்கு சொல்லி கொடுக்கறத 20 ஜல்லிக்கட்டை அடக்கிறது தான். அது ஜல்லிக்கட்டாவது கொம்பு இருக்கிற இடத்துல தான் முட்டும், இவன் கண்ட இடத்துலையும் முட்டுவான். 1 ரூபாய் இட்லி இங்கே தானே இருந்தது. ஆமாங்க, நீங்கள் 1 ரூபாய் இட்லி எத்தனை பெண்கள் போய் அந்த அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணீங்க? யாராவது பாராட்டினீங்களா? ஆனால் மகேந்திரா ஓனர் தான் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அது ஒரு ஆண் தான் ஆனந்த் மகேந்திரான்னு நினைக்கிறேன். அவர் தான் ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அப்படின்னா பண்பாட்டு பாரம்பரியம் தன்னிடம் இருந்தாலும் பாதுகாக்கிறான், மற்றவர்களிடம் இருந்தாலும் பாதுகாக்கிற பண்பு ஆண்கள்கிட்ட இருக்கின்றதை இதுலேயே தெரியுது. அப்புறம் நம்மளாம் கதை சொல்கிறோமா? சரி, எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க. இது மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணம் அது ரொம்ப பேசுகிறாங்க. அது என்னன்னு தெரியல. நடுவரை பார்த்து, ஐயா உங்களையே ஏமாத்துகிறார்கள். அவர் 60 வருஷமாக மேடையில் இருக்கார். அவரை ஏமாத்துறதுக்கு நாங்கள் தானே ஆளு. அந்த அம்மா இப்போ வந்தாங்களே, குரு ஞானாம்பிகா, அவங்க நீங்கள் எங்கள் ஊர், அவங்க இந்த ஊருக்காரங்க, கோயம்புத்தூர். எங்கள் ஊரில் எல்லாரும் ஏனுங்கன்னுவோம், என்னங்கன்னுவோம், அப்படின்னுவோம், இப்படின்னுவோம். நாங்களா பாரம்பரியத்துக்கு எதிராக பேசுவதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆண்கள் எல்லாம் ஏனுங்கன்னு இங்கே பேசுறதே இல்லைங்களா? இல்லை ஏனுங்க என்னங்கன்றது பெண்கள் மட்டும்தான் பேசுகிறாங்களா? ஆண்கள் பேசுறது இல்லைங்களா? அது சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்க. அடிச்சா கூட ஏனுங்க உங்களை அடிச்சு போடுவேனுங்க. இது ஆண்கள் சொல்றதா பெண்கள் சொல்றதா? எதை சொல்றதுனே தெரியாம உறவுகளை அறிமுகம் பண்ணுவது பெண்கள் தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்படி அறிமுகம் பண்றீங்க? உங்க அண்ணன் தம்பினா தனி மரியாதை. மாமாடா, நம்ம மாமா, அவர் தான் உனக்கு எல்லாம், அவரை விடாத. நம்ம சொந்தம் வந்தா சித்தப்ப இருக்கானே விளங்காதவன், நிஜம் விளங்கவே மாட்டான். அம்மா ஏன் அவங்ககிட்ட பேசுறதே இல்லை, எனக்கு பிடிக்கவே செய்யாது. இந்த அறிமுகம் பண்றீங்களா இல்லையாம்மா? பாரம்பரியத்தை காப்பாத்துறவங்களே. இல்லை, அது ஒரு பாரம்பரியம் தானே, அதனால அதை பின்பற்றுறாங்க. ஓ, அப்படி காப்பாத்துறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறோம். நாங்கள முதல்ல குலதெய்வம் என்பதே கணவன் வழியில் வருகிற பாரம்பரியம் தான், அதில் பெண்கள் வழி கிடையாது. எப்போ அதை சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் மாட்டினீங்க. குலதெய்வம்ன்றது உங்கள் அப்பா வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும், திருமணம் ஆன பிறகு கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் நீங்கள் வழிபடணும். அப்புறம் அதில் எங்கே உங்களுக்கு பாரம்பரியம் இருக்குமா? பாரம்பரியமே இல்லாத ஒரு ஆள் பாரம்பரியத்தை காப்பாற்றுது. யோசிச்சுக்கோங்க. அந்த அம்மா பானிபூரி, இவர் என்னங்க சாப்பிட்டாரு? இந்த பையனை பாருங்க, அப்பாவி பிள்ளை, மகாத்மா மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கு. பானிபூரியில் இருக்கிற அந்த திரவம் ஊத்துறானே, அது பச்சை கலர்ல இருக்கு. அதை இவர் சாப்பிடாமலாம் தெரியும். பச்சை கலர் பார்த்தாலே தெரியும். புளிக்கிறதே அவர் சாப்பிடாமலா தெரியும். ஏமா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாம்மா? உலகத்தில் பெண்கள் பானிபூரி சாப்பிட்டதே இல்லையா? உங்கம்மா நீங்க வேறு. அது இந்த அம்மா, இந்த 3 பேருக்கும் சுகர் இருக்கிறது. டாக்டர், இப்போ நான் உங்களை டாக்டர்னே சொல்றேன், நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்பீங்க. ஒரு மேடையில் இப்படி பார்த்த உடனே இவருக்கு சுகர் இருக்கிறதுன்னு சொன்ன முதல் டாக்டர் அந்த அம்மா தான். நீங்க இனிமே என்ன செய்யுங்க, இந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு போகாதீங்க, மெடிக்கல் எக்ஸிபிஷனுக்காக போங்க. வரிசையா வர சொல்லுங்க, இவருக்கு சுகர் இருக்கு, நீ உள்ள போ, உனக்கு சுகர் கிடையாது, உள்ள போ.
நீ சுகர் இந்த பக்கம் போ, நீ சுகர் இல்லை இந்த பக்கம் போ. எதுக்கு டயபெட்டிஸ் டாக்டர்மா? ஏம்மா நீங்க பாடா இது எந்த ஊர் பாரம்பரியம்யா? பாரம்பரியத்தை பத்தி பேசுறாங்க. அவர் என்ன கேட்டாரு ராஜகுமார்? கம்மஞ்சோறு, கேப்ப சோறு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு குரு ஞானாம்பிகா வேகமா பதில் சொல்றாங்க. கம்பஞ்சோறு இல்லையா? கல்யாண வீடுகளில் கம்பஞ்சோறு இல்லாத கல்யாணமே கிடையாது. ஆமா, கல்யாண வீட்டுல பெண்களை சமைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி தைரியமா பேசுறீங்க? அந்த பெண்ணு எப்ப வாழ்ந்திருக்கணும்? எப்ப வாழ்ந்த பெண்ணு? 64க்கு முன்னாடி. 58 வருஷம் கழிச்சு அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க. நீங்க பேசலாமாம்மா? இருக்காங்களா? எங்க இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. மிக வேகமாக மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு அதிகம் போகிறது ஆண்களா பெண்களா? உடைகளில், நடவடிக்கைகளில். சார், நான் உங்க எல்லாரையும் கேட்கிறேன், இது வேடிக்கைக்காக இல்லை, இது தலைப்பு ஜாலியான தலைப்பா இருக்கணும் தான் நம்ம எடுத்தோம்னா யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல வணக்கம் அப்படின்ற கலாச்சாரம் போய் ஹக்கிங்கிற கலாச்சாரம் எப்போ வந்தது சொல்லுங்க. நீங்க எந்த கல்லூரிக்கு போங்க, எந்த இடத்துக்கு போங்க, ஹக்கிங்கிற கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? தமிழ் கலாச்சாரம். அது தமிழ் பண்பாடா, தமிழ் பாரம்பரியமா? ஹாய் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? யார் கொண்டு வந்தது? சார், நான் கையை நீட்டலாம் சார், நீங்க கொடுக்கறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? சார், இதெல்லாம் சொல்றதுனால இவன் கட்டுப்பெட்டி இப்படி திட்டுறவங்க இருந்துட்டு போட்டோம். கலாச்சாரம் பாரம்பரியம்னு வரும்போது நீங்க சொல்லுங்க, எங்கிருந்து வந்தது? கேட்டா செஸ்ல குயினுக்கு தான் பவர் அதிகம். அது ஐரோப்பிய நாட்டில் அவன் அதை டெவலப் பண்ணும்போது அந்த ஊர்ல குயின் தான் முக்கியம், அதனால அதை வச்சாம்மா. அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த ஊர்ல குயின் தான் எல்லாம், அதனால அவன் வச்சிருக்கான். உடனே அங்க நீங்க எல்லாரும் குயின் அர்த்தமா? அப்ப எங்களை எல்லாரும் அடிச்சு போட்டு போயிருங்க. இந்த ஊர் கலாச்சாரங்களை இவ்வளவு மாற்றியது யார்? இது ஆண்கள் செய்ததா, பெண்கள் செய்ததா? நான் விரும்பி கை நீட்டலாம், நீங்க எதுக்காக கையை நீட்டணும்? எதுக்காக ஹக்கிங்கிறத ஒத்துக்கணும்? எதுக்காக ஹாய் கலாச்சாரத்துக்கு வரணும்? எதுக்காக லிவிங் டுகெதர் இந்தியாவுக்குள்ள வரணும்? எங்கிருந்து வந்தது? என்ன மரபு இது? யார் கொண்டு வந்தது? சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு சார், நம்ம ஊர்ல மாமியாராக இருந்தாலும் நேர நின்று பேசாம இருந்தாங்க, அது ஒரு மரபு. அதெல்லாம் நான் இன்னைக்கு ஒத்துக்கல, அது பெண் அடிமைத்தனம், வேண்டான். ஆனா இன்னொரு ஆடவனோடு பயணம் பண்ணும்போது மிக நெருக்கமாக பயணிப்பது, அவங்களுக்கு திருமணமாகல, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இப்படி போவதற்கு யார் சொல்லி கொடுத்தது? இருசக்கர வாகனங்கள் எங்கிருந்து வந்தது? இது இதையெல்லாம் கொண்டு வந்து வச்ச பிறகு நாங்கள் இப்படிதான் இருப்போம்னு சொல்லுவதற்கு ஆட்கள் வந்த பிறகு நாங்கள் பாரம்பரியத்தை நீங்க செய்யுங்க செய்யாதீங்க, அது உங்களோட விஷயம், நான் அதுக்குள்ள போகவே இல்லை. காப்பாற்றுகிறோம்னு எப்படி சொல்றீங்க? நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய மரபுகள், நம்முடைய காலந்தோறும் கொண்டு வரப்பட்ட வழி வழி மரபுகளை மாற்றுவது ஏன்? ஆண்கள் செய்கிற பாரம்பரியம் நிறைய மாறி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்னமும் இந்த ஊர்ல ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஜாதி கட்டுப்பாடு. நான் ஜாதிக்கானவன் அல்ல, ஆனாலும் ஜாதி கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கு, சமூக கட்டுப்பாடு இருக்கு, ஒவ்வொரு உட்பிரிவுகளுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கு, கோவில் கட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் யார் கையில வச்சிருக்கிறது? ஆண்கள் தானே வச்சிருக்கிறாங்க. அதை மீற முடியாது. சும்மா நம்ம நான் சோறாக்கணும், குழம்பு வச்சோம், அதே ஹோட்டலில் வாங்கினோம், ஸ்விக்கியில் வாங்கினோம், இதெல்லாம் மரபு எங்களுக்குன்னு சொல்றது. அதனால தான் ஒலிம்பியாட்லேயே அந்த மஸ்கட் சின்னத்தினுடைய பேர் தம்பின்னு தான் வச்சிருக்காங்களே தவிர தங்கச்சின்னு வைக்கல. ராணி இருந்தாலும் ராணி செஸ்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா என்ன வச்சிருக்கணும்? தங்கச்சி இல்ல ராணின்னு வச்சிருக்கணும். நம்ம ஊர்ல அழகா தம்பின்னு தான் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன அர்த்தம்? பாரம்பரியத்தை தம்பி தான் காப்பாத்துவாரு, தங்கச்சி சொன்ன பேச்சு கேட்காது. யோசிக்கங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த தலைப்பு ஒரு புதுசு, இதுவரைக்கும் நாங்கள் இந்த தலைப்புல பேசுனதுல ஐயா ஏதோ ஒரு யோசிச்சு சொல்ல சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீடுகள்ல அதிகம் மாறி இருக்கிறது ஆண்களின் நடவடிக்கைகளா பெண்களின் நடவடிக்கைகளா? கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுன்றது எவ்வளவு காலமா இருந்தது. நான் உட்காரக்கூடாதுன்ற நான் கட்டுப்பட்டியா பேசல, நீங்க உட்காருங்க, தப்பு இல்லை.
ஆனால் இந்த ஊரில் அதுதான் மரபு. பெண்கள் வந்து ஒரு 4 பேர் இருந்தால் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுலாம் இருந்தது. நான் மாறி இருக்கு, சந்தோஷம். நான் என் பொண்ணு என் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரதை நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த மாற்றங்களை அங்கீகரித்தது ஆண்கள். அவன் ஜாலியாக எடுத்துக்கிட்டான், என் பொண்ணுடா, என் மருமகடான்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் இந்த மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா? கைக்குத்தல் அரிசி சமைச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு குக்கருக்கு மாறி இருக்குமே, அதனால தானே சுகர் பெருகுதுன்றான். இதெல்லாம் யாரு மாத்தியது? ஒரு வீட்டுல நீராகாரம் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். 3 பேரும் இங்க ஒரு வீட்டுல நீராகாரம் இருக்கிறதா? ராத்திரி வந்து வடிச்ச சோறுல நீ தண்ணியை ஊத்தி அடுத்த நாள் காலையில சாப்பிடுறது உண்டா? உணவு வகைகளையாவது பாரம்பரியத்தை நீங்க 3 பேர் கடைபிடிச்சிருக்கீங்களா? இருக்கும், மாமியாருக்கு கொடுப்பாங்க. இது எதுவுமே செய்யாமல் நாங்க பைக்கை எத்தி விடுறோம், அது பரப்பிட்டு போயிடும். இந்த ஆளுக்கு பைக்கை நிமித்த கூட சத்து கிடையாது. இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு ஆணை இவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது, நிமித்த தெரியாதுன்னு பேசுற அளவுக்கு பாரம்பரியம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் இந்த பாரம்பரியம் நீடூழி வாழ்க. எனக்கு என்னவோ ஆண்கள் தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றுகிறார்கள், தொடரட்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கொஞ்ச நேரம் பல விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டாரு ராஜா. என்ன எத்தனை மாற்றங்கள் வந்து போயிருக்கு, இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு ஒரு ஒரு போடு போட்டு இந்த கட்சியை மிரட்டியிருக்கார். மிரட்டியிருக்கார். போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, பாரம்பரியத்தை காப்பாற்றுவது ஆண்களே அப்படின்னு இவ்வளவு நேரமும் வேகத்தோடு பேசினார்கள். அதுல பேசும்போது இப்போ நிறைவா பேசிய அண்ணன் சொன்னாங்க, ஏம்மா வெளிநாடு வெளியூரெல்லாம் பத்தி பேசுறீங்க, நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க சொல்லுங்க. ஐயா, விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஒவ்வொரு திருவிழா வரும்போதும் பாரம்பரியமா என்ன செய்யணுமோ அதை செய்யறது நாங்க. இப்போ ஒரு விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா அதற்காக பாரம்பரியமா என்னென்ன வேலை பார்க்கணும்னு பாக்குறது நாங்க. கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறது நாங்க. அதெல்லாம் தின்னுட்டு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது நீங்க. உண்டா இல்லையா? நீங்க நாங்க திங்கணும் தானமா செய்யறீங்க. உண்டு. ஆனாலும் அதையெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து இல்லைன்னு சொன்னா அப்புறம் வருத்தமா இருக்குமா இல்லையா? ஒரு முக்கியமான நாள் தீபாவளி வருதுன்னா வீட்டை அலங்காரம் பண்ணி தோரணம் கட்டுறது நாங்க. அவங்க அபிமான நடிகரோட தியேட்டர்ல போய் கட் அவுட்ட கட்டுறது நீங்க. முதல் நாள் வீட்டுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறது நாங்க. முதல் நாள் டிக்கெட் வாங்கியே ஆகணும்னு போய் நிக்கிறது நீங்க. உங்களை கெட்டின விற்பாடுமா போறாங்க. ஆமா, அது விட்டுட்டு வேற போயிடுறாங்க ஐயா. ஓ, அந்த வருத்தத்துல தான் பேசுறீங்களா? கஷ்டப்பட்டு பெரிய மாக்கோலம் போட்டு வைக்கிறது நாங்க. கூறு இல்லாம அதுல கொண்டு ஸ்கூட்டரை விடுறது நீங்க. அப்புறம் என்ன நீங்க பாரம்பரியத்தை காப்பாத்துறதுல முன்னிக்கிறீங்கன்னு பேசுறீங்க. அதுல பெண்களுக்குன்னா ஒண்ணுமே தெரியாதான், எல்லாம் இவங்க தான் செய்யறாங்களாம். அணி தலைவர் ஆரம்பிக்கிறாரு, நாதஸ்வர வித்வான் காருக்குறிச்சி அருணாச்சலம் தெரியுமான்னு ஆரம்பிச்சாரு. ஐயா கிட்ட வந்து பேசலாம் ஐயா. அது மதுரையில் MS பொன்னுத்தாயி என்ற தாய் அற்புதமாக நாதஸ்வரத்தை வாசித்து அந்த காலத்துல பிரதமர் நேருவில் இருந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் அந்த அம்மாவை பாராட்டி மகிழ்ந்து இருக்கிறாங்கன்னா கலைகளை வளர்த்ததுல பெண்களினுடைய பங்கு என்ன ரொம்ப குறைவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பேச்சு? அதுலயும் உறவுகளை காப்பாத்துறதுங்கிறது ஒரு பாரம்பரியம். அதுல ஆண்கள் எப்படிங்கிறது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல ஒருத்தன் கோவிச்சிட்டு மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே இவன் என்ன பண்ணியிருக்கா, கோபித்து கொண்டு போன மனைவியை திரும்ப வர வைப்பதற்காக மச்சினனை கடத்திட்டான். உடனே எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, லூசு பைய, நானா இருந்தா கொழுந்தியால கடத்திருப்பேங்கிறார். எப்படி உறவுகளை காப்பாத்துற? எப்படிப்பா உங்ககிட்ட அப்படி சொன்னாரு? தைரியத்தை பாருங்க. இவங்க தான் பாரம்பரியத்தை காப்பாத்துறாங்களாம். ஆனா பெண் எப்படிப்பட்டவா தெரியுமா? உயிரோடும் உணர்வோடும் பாரம்பரியத்தை காப்பாத்துறவங்கிறத நிரூபிச்சிருக்கோம். நடுவர் அவர்களே, ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல பிரியதர்ஷினின்னு ஒரு பெண், அவளுடைய பிள்ளைக்கு காது குத்தணும்யா. தாய்மாமே மடியில வச்சு காது குத்தணுங்கிறது நம்முடைய மரபு, நம்முடைய பாரம்பரியம். ஆனா அவன் சின்ன வயசுலயே ஒரு விபத்துல போயிட்டான். அதற்காக என்னுடைய பிள்ளைக்கு காது குத்தாம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு சிலிகானில் தாய்மாமன் சிலையை தத்ரூபமாக செய்து அவர் மடியில குழந்தைய வச்சு காது குத்துனாயா. இதெல்லாம் ஒரு பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்கான அடையாளமா உங்களுக்கு தெரியலையா? வசூல் வருது இல்ல, வசூல் வர்றது ரெண்டாவது.
இது ஒண்ணும் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு பெரிய குடும்பம் இல்ல, சாதாரண குடும்பம். ஆனாலும் என்னுடைய பாரம்பரியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தாய்மாமன் சிலையை செஞ்சு கொண்டு வந்து வச்சால, அதுலதாங்க பெண்ணினுடைய பெருமை அடங்கி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இந்த சிறுதானியத்தை பத்தி ஆளாளுக்கு மிதிச்சாங்க, ஆளாளுக்கு. இன்னைக்கு வண்ணாரப்பேட்டை சென்னையில இன்றைக்கு மாறி வர்ற கலாச்சாரத்தில் எல்லோரும் நோய்வாய்ப்படுகிறார்கள், நீரிழிவு கொலஸ்ட்ரால் எல்லாம் வருதுங்கிறதுக்காக பெண்களா சேர்ந்து சிறுதானியங்களை வைத்து ரோட்டோர கடை போட்டு ஜே ஜே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் பெண்களுக்கு இருக்கிற பங்கு எப்படிப்பட்டதுங்கிறத மறந்துடக்கூடாது. வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இந்த கோவை மாவட்டத்தை வச்சே பேசுவோமே. நம்ம பில்லூர் பவானி ஆற்றுல வனத்துறையிலிருந்து பரளிக்காடு சூழலியல் சுற்றுலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். அந்த சூழலியல் சுற்றுலாவுக்கு போறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் வீட்டுல ராகி களியும் கீரை குழம்பும் செஞ்சு கொடுக்குறாங்களாம், பாரம்பரிய உணவு. அதை செய்து கொடுத்து வர்றவங்களை விருந்து உபச்சாரம் செய்கிறார்கள். அதை செய்யறது யாருன்னு கேட்கறது தான் பெரிய விசேஷம். அதுல சாதாரணமாக வெளியாட்களை பார்த்தால் ஓடி ஒழிகின்ற அந்த பழங்குடியின பெண்கள் இந்த சுற்றுலாவில் வருகின்றவர்களுக்கு பாரம்பரிய உணவுகளை செய்து கொடுத்து தங்கள் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாரம்பரியத்தை யார் காப்பாத்துறாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னார், விவசாயத்தை செய்யறது யாரு? நாங்க தானே காப்பாத்துறோம். ஆனால் இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய வீட்டுல எவ்வளவு சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, மொட்டை மாடியில காய்கறி தோட்டங்கள் என்று அமைத்து மாடி தோட்டத்தை அமைத்து பராமரித்து தனக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து காய்கறிகளை கொடுத்து கொண்டு வர்ற காரியங்களை சிறப்பாக நாங்க செஞ்சுட்டு வர்றோங்கிறத மறந்து போய் விடாதீர்கள். நடுவர் அவர்களே, இது மட்டும் இல்ல, நம்முடைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் நடந்துகிட்டே வருது. இசையை பத்தி ரொம்ப சொன்னார்ல, இசை எல்லாமே இருக்கட்டுமே, எத்தனையோ பாடல்கள் யார் யாரோ பாடட்டும், ஆனா நம்முடைய பாரம்பரியமான தாலாட்டுன்னு ஒரு இசை இருக்கு. அதுதான் பாரம்பரியத்தை நம்மிடம் இருந்த பாடுறோங்கய்யா, நம்மிடம் இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய உறவின் பெருமை, நம்ம குடும்பத்தின் பாரம்பரியம் எல்லாவற்றையும் கடத்துகின்ற இசை தாலாட்டு. இந்த தாலாட்டை பாடுறது யாரு? நாங்களா நீங்களா? பெண்கள் தானே பாடுறோம். இல்ல ரெக்கார்டு போட்டுறோம்ன்றாங்க. இல்லங்கய்யா, அப்படியெல்லாம் இல்ல. பிள்ளை அப்படி கரிச்சா மூச்சு மாதிரி இருக்கும், ஆனாலும் அதை தூக்கி வச்சுக்கிட்டு தாய் கொஞ்சுவா, தாலாட்டு பாடுறா. இது என்ன கொஞ்சன மாதிரி, உங்க அம்மா கொஞ்சம் மாதிரி. இது நாம் பெத்த தங்க ரதம், இடுப்பில் உள்ள நந்தவனம் அப்படின்னு சொல்லி பாராட்டும் போது அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை வருங்கயா, அப்படி வளர வேண்டும் என்று நினைக்கும். ஆனா இதுவே அப்பா கிட்ட கொடுத்து ஒரு நாள் தூங்க வைங்க பார்ப்போம், எப்படி தூங்க வைக்கிறாருன்னு பார்ப்போம். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோம்பார். இதுதானே அப்பா பாடுற ஒரே தாலாட்டு. நீங்க எங்க பாரம்பரியத்தை காப்பாத்துறீங்க? அதுலயே அண்ணன் வந்து பயங்கர கோபமா கேள்வி கேட்டாரு, வணக்கம் சொல்கிறீர்களா, ஹக்கிங் எங்கிருந்து வந்ததுன்னாரு. ஹக்கிங் எங்கிருந்து வந்துச்சு? கட்டிப்பிடி வைத்தியம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு பாருங்க, அங்க இருந்து வந்துச்சு. அது சொல்லி கொடுத்தவர் நாங்களா நீங்களா? நல்லா பேசுறாங்க, பிரமாதமா. நடுவர் அவர்களே, எந்த உலகத்தின் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் நம்முடைய பெண்கள் நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கறதே இல்லை. ஒரு பொங்கல் வருகிறதா, தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து அதை கொண்டாடி நினைவு கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். அதே போல நம்முடைய பாரம்பரியத்தை சேர்ந்த சுவாதி மோகன் என்ற ஒரு பெண், இந்திய வம்சாவளி பெண், நாசால செவ்வாய் கிரகத்துக்கு பெர்சிவரன்ஸ் ரோவர் என்ற விண்கலத்தை அனுப்பிய போது 2021 அந்த குழுவில் இவர் ஒரு முக்கியமான விஞ்ஞானியாக இருந்து செயல்பட்டார். மிகப்பெரிய பெருமை கிடைத்தது அந்த சுவாதி மோகனுக்கு. அந்த பெண் படத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அங்க அமெரிக்கால இருக்கிற அந்த பெண் நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, பரவாயில்லையே நீங்க பொட்டோட இருக்கீங்களேன்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு இது நான் பொட்டு வைத்து கொண்டுதான் வகுப்புக்கு போவேன், எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்னுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்ள விரும்பவில்லை, யார் என்பதை நான் காட்டுவேன்னு சொல்லி வாழ்ந்தார்கள் பாருங்க. அங்கேதான் எந்த இடத்துக்கு போனாலும் பெண்கள் தங்களுடைய அடையாளங்களை மறக்க மாட்டார்கள் என்பதற்கான அடையாளமாக அது இருக்கு. அழகா சொன்னாங்க. ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாம் எல்லாரும் பேசினாங்க இல்லையா? நம்முடைய தலைமை செயலராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு உதயச்சந்திரன் IAS ஐயா அவர்கள் மாபெரும் சபைதனில் ஒரு நூல், ஒரு தொடர் எழுதினார் விகடன்ல. அதுல அவர் இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பதிவு பண்ணியிருக்கிறார். மதுரை அந்த உலகத்துல பெரிய அளவுல ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்து முடிந்து
முதல் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. உடனே முக்கியமான இடம் மதுரையில் அலங்காநல்லூர், அந்த பகுதியில ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்தை போய் பார்வையிட வேண்டும்னு போறாங்க. ஒரு பெரிய நிர்வாக குழுவே போய் பார்க்கறாங்க. பார்த்து வழக்கமா ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் ஒரு முனியாண்டி கோவில் முன்னால, அந்த இடம் கொஞ்சம் குறுகலா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய எழுச்சிக்கு பிறகு நடக்க போகிற விழா, பெரிய கூட்டம் உலகம் முழுவதும் இருந்து வரும், இந்த இடம் பத்தாத மாதிரி இருக்கு, பெரிய மைதானத்துக்கு மாத்திக்கிடுவோமா அப்படின்னு ஒரு ஊர்க்கூட்டம் போட்டு பேசினார். அவர் சொன்னார் இல்லையா, அண்ணன் ஊர்க்கூட்டம் போட்டு நடத்துறது யார், ஊர் கட்டுப்பாடு யார் நடத்துவதுன்னு கேட்டார்ல, அதே போல ஊர் கட்டுப்பாடோடு கூட்டம் நடந்தது. வெளியே அந்த பெரிய கிரவுண்ட்ல நடத்துவோம் இந்த வருஷம்னார். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஒரு கிழவி பாம்பட அசைய அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்தது. ஐயா, நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது, ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஆனா அது வழக்கமா எந்த இடத்துல நடக்குமோ அதே முனியாண்டி கோயில் வாசல்ல தான் நடக்கணும். ஏன் தெரியுமா, இந்த காளையை அடக்குகின்ற காளைகள் கால்களில் படுகின்ற அந்த தூசி மண்ணும் இளைஞர்கள் உடல்ல இருந்து சொற்ற அந்த ரத்தம் பட்ட மண்ணும் தான் எங்களுக்கு முனியாண்டி கோயில் விபூதி குங்குமத்தை விட உயர்ந்தது. அதனால் பாரம்பரியத்தையும் பழமையும் காப்பாற்றுவதற்கு அந்த இடத்துல தான் நடக்கணும்னு அத்தனை பேர் முன்னாலேயும் தைரியமாக ஒரு தாய் எடுத்து சொன்னார் என்றால், அதற்கு சொல்கின்றார், ஊரே அமைதியாக இருக்கும் போது ஒரு பெண் எழுந்து வந்து பேசினார் என்றால் பழமையை காப்பாற்றுவதில் அவர்களுக்கு இருக்கிற ஈடுபாடு என்னை பிரமிக்க வைத்தது என்று அவர் எழுதியிருக்கிறார் என்றால், நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுவதில் பெண்கள் தான் முன்னிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஐயா, நம்ம காலங்காலமா கடைபிடிச்சு வர்றதுதான். நேத்து ஆடி அமாவாசை, அப்படித்தானே? நம்ம முன்னோர்களை வழிபடுகின்ற, நினைத்து நம்ம வணங்குகிற நாள். அந்த ஒரு நாள் வீட்டுல சைவம் வைக்க விட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாமி கும்பிடணும், படையல் போடணும், சைவம்னு சொன்னா இன்னைக்கு எதுக்கு இது வந்தது, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம்லங்கிறான் பையன். அப்படி உருவாக்கி விட்டுருக்காரு அப்பா. அப்படின்னா எல்லா பள்ளியும் அவன் பேர்ல. ஆமா, அப்போ பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறது நாங்க, அதை மீற துடிக்கிறது தான் நீங்க. ஐயா, குலதெய்வம் கணவன் வழியில இருந்து வர்றதாவே இருக்கலாம், நாங்க அதை ஒத்துக்கிறோம், அது எங்களுக்கு பெருமை தான். 2 குலதெய்வம், அப்பா வழியில ஒண்ணு, கணவன் வழியில ஒண்ணு, 2 குலதெய்வம் இருக்கட்டும், நாங்க வணங்குகிறோம். ஆனால் பெரும்பாலும் யோசித்து பாருங்கள், குலதெய்வமாக இருக்கக்கூடியது எல்லாமே பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால், காப்பாற்றி பெரிய செயலை செய்து முடித்த நம்முடைய முதியவர்கள் முன்னோர்கள் தான் தெய்வமாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வீட்டின் குலதெய்வமாக இருக்கக்கூடியவர்களே பெண்கள் என்றால், பாரம்பரியத்தை காப்பாற்றி வரக்கூடியவர்களாக நாங்களே இருக்கிறோம். ஒரு கல்யாண வீடு வருது, சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, எல்லாரையும் பிள்ளைகள் பார்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இந்த பையனை கூட்டு போயிருவோமே கல்யாண வீட்டுக்குன்னு சொன்னா, அப்பா குதிக்கிறாரு. ஏய், 50,000 ரூபாய் ஃபீஸை கட்டி ஸ்கூல்ல சேர்த்துருக்கு, மார்க் போயிரும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, கல்யாணத்துக்குலாம் வேண்டாம். அப்போ அப்பாவுடைய நினைப்பு என்ன, பிள்ளைக்கு மதிப்பெண் வாங்குறது மட்டும்தான் அப்பாவினுடைய நினைப்பு. ஆனா அம்மா தான் பிள்ளை மதிப்பெண் மட்டும் இல்ல, வாழ்வின் மதிப்பீடுகளையும் உணர வேண்டும் என்பதற்காக பல விசேஷங்களுக்கு கூட்டிட்டு போய் உறவுகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என நினைக்கிறது பெண்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அழகா நம்முடைய பிரதமர் நேற்று வந்தவர் அற்புதமா ஒரு திருக்குறள் சொன்னார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டுனார். இந்த விருந்தோம்புதல்ங்கிறது வீட்டுல பெண்கள் மட்டும் ஒத்துழைக்காட்டா உங்களால நடத்த முடியுமான்னு நினைச்சு பாருங்க. அதை செய்து வரக்கூடிய விருந்தினர்களையும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு தர்மத்தையும் செய்து காப்பாற்றக்கூடியவர்கள் பெண்கள். அதனாலதான் வீட்டுக்கு வர்ற பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே சாப்பாடு போடுன்னு கேட்கிறான். ஐயான்னு கூப்பிட்டு கேட்டிருக்கானா யார் வீட்லயாவது? கேட்க மாட்டான். ஏன்னா தர்மம் வளர்வது பெண்கள் கையினால் தான் என்பது அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அதனால் நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை வளர்ப்பதிலும் சரி காப்பதிலும் சரி ஆண்களை விட பெண்களே முன்னிற்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.